Welcome to Shubasworld. இன்னைக்கு வீடியோல நம்ம பிரெக்னன்சில பண்ணக்கூடிய NIPT டெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். என்னோட சேனல்ல ரொம்ப காமனா பிரெக்னன்சி, லேபர் அண்ட் டெலிவரி, போஸ்ட்பார்டம், breastfeeding, newborn care, பேபி மந்த்லி மைல்ஸ்டோன்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும். என்னோட பிளேலிஸ்ட் பேஜை செக் அவுட் பண்ணுங்க. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலும் இல்லை. இந்த வீடியோல நான் ப்ரெசென்ட் பண்ற எல்லா விஷயமும் நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல அண்ட் அதுக்கப்புறமா படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். பிரெக்னன்சில பண்ணக்கூடிய ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல இது ஒண்ணு, இந்த NIPT டெஸ்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங். நான் இன்வேசிவ்னா என்ன அர்த்தம்? இது ஆம்னியோசென்டசிஸ் அந்த மாதிரி ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர் கிடையாது, எந்த ரிஸ்க்ஸும் கிடையாது, இது ஒரு டெலிகேட்டான ஒரு டெஸ்ட் கிடையாது. இது நான் இன்வேசிவ், சும்மா ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணி ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் பண்ண முடியும். அப்படிங்கறதுனால இதை நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த NIPT டெஸ்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்படுது. பிகாஸ் இதோட சிம்பிள் நேச்சர்னால அண்ட் ஆல்சோ பிகாஸ் இது மற்ற ஸ்கிரீனிங் டெஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட அக்யூரசி இன்னும் பெட்டரா இருக்கு அப்படிங்கறதும் ஒரு காரணம். NIPT டெஸ்ட் எப்படி பண்றாங்க? இது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் வழியா பண்றாங்க. சோ மாம், அதாவது இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இது. சோ அவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்கா செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்குள்ளாரதான் DNA இருக்கும். நம்ம உடம்புல கான்ஸ்டன்டா செல்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும். சோ புது செல்ஸ் ஃபார்ம் ஆகும், பழைய செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும். இதெல்லாம் எப்பவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராசஸ்ல DNA பிராக்மெண்ட்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கும். சோ குழந்தையோட DNA பிராக்மெண்ட்ஸ் அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீம்லயும் கலந்து இருக்கும். அப்படி அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீம்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க குழந்தையோட DNA பிராக்மெண்ட்ஸ் தான் அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ண போறாங்க. ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ்க்கான ஸ்கிரீனிங் இந்த பிராக்மெண்ட்ஸ், DNA பிராக்மெண்ட்ஸ் குழந்தையோடது இருக்கு இல்லையா, அதை பார்த்து உங்களுக்கு அந்த ரிஸ்க ஸ்கிரீன் பண்ண போறாங்க. குழந்தையோட இந்த DNA பிராக்மெண்ட்ஸை செல் ஃப்ரீ DNA அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் NIPT டெஸ்ட செல் ஃப்ரீ DNA ஸ்கிரீனிங் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த டெஸ்ட் நீங்க பிரெக்னன்சில எந்த ஸ்டேஜ்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா இந்த NIPT டெஸ்ட் பண்ணலாம். 10 வீக்ஸ் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண வேண்டி இருக்குன்னா, அப்பதான் இந்த செல் ஃப்ரீ DNA தேவையான அளவுக்கு அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கும். அண்ட் அப்போதான் அம்மாவோட பிளட் சாம்பிள் வச்சு இந்த செல் ஃப்ரீ DNAவை யூஸ் பண்ணி ஸ்கிரீன் பண்ண முடியும். குழந்தையோட ரிஸ்க் எவ்வளோ இந்த ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அப்படிங்கிறது. அண்ட் இந்த NIPT ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான், விச் மீன்ஸ் இதுல எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதாவது உங்க குழந்தைக்கு இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு எஸ் ஆர் நோ ஆன்சர் இந்த டெஸ்ட்னால கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். சோ அப்போ இந்த டெஸ்ட்ல என்ன தெரிய வரும்னா, உங்க குழந்தைக்கு இந்த ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ்க்கான ரிஸ்க் ஹையா இருக்கா இல்ல லோவா இருக்கா அப்படிங்கறத தான் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்ல முடியும். இந்த NIPT ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல என்ன விஷயங்கள் ஸ்கிரீன் பண்ண முடியும், ஆர் என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டவுன் சிண்ட்ரோம், அதாவது ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 21st குரோமோசோம் 3 காப்பி இருக்கும் அது. சோ ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லப்படுற டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 அப்படின்னு சொல்லப்படுற எட்வர்ட்ஸ் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13 அப்படின்னு சொல்லப்படுற பட்டாவ் சிண்ட்ரோம்.
அண்ட் அது கூட சேர்ந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர் அதனால வரக்கூடிய அந்த டிசார்டர்ஸும் வந்து இது ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இவங்க வந்து அந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸை வந்து க்ளோசர் லுக் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸையும் பாக்குறதால பேபியோட ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த NIPT டெஸ்ட்ல. அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ்னால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், டிசார்டர்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ்னால வரக்கூடிய குரோமோசோமல் டிசார்டர்ஸையும் இது டிடெக்ட் பண்ண முடியும் ஆர் ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காமனா இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ் ஆன சிண்ட்ரோம்ஸ் வந்து டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்னு இருக்கு, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், XXX சிண்ட்ரோம் அண்ட் XYY சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு 4 விதமான சிண்ட்ரோம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து காமனா செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். அண்ட் இதுக்கும் ஸ்கிரீன் பண்ண முடியும் NIPT டெஸ்ட்ல. எல்லா NIPT ஸ்கிரீனிங் டெஸ்ட்லயும் இது அத்தனைக்கும் ஸ்கிரீன் பண்ண மாட்டாங்க. ஒரு அப்நார்மாலிட்டிக்கும் தனித்தனியே ஸ்கிரீன் பண்ணுவாங்க. சோ அதனால உங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸ்க்கு இல்ல எந்த அப்நார்மாலிட்டிஸ்க்கான ஸ்கிரீனிங் உங்களுக்கு வேணும், எது பண்ணணும் எது பண்ண வேண்டாம் அப்படிங்கறது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க நீங்க சொல்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. இந்த NIPT டெஸ்ட் எப்போல்லாம் வந்து ரெக்கமெண்டட் இல்லனா எப்போ உங்க டாக்டர் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸோட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, இல்லனா உங்களோட அல்ட்ராசவுண்ட்ல பேபிக்கு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தா, ஆர் உங்களோட இதுக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சிலேயே இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த ஜெனடிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ், NT ஸ்கேன், இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஜெனடிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸ்ல வந்து பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்கான ரிஸ்க் வந்து ஹையா இருக்கு இல்ல மீடியமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருந்தாலும் அவங்க வந்து இந்த NIPT வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த NIPT டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன் சிண்ட்ரோமோட ஸ்கிரீனிங்க்கு பொறுத்த வரைக்கும் இது 99% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் பட்டாவ் சிண்ட்ரோம், அதாவது ட்ரைசோமி 18 and 13 பொறுத்த வரைக்கும் 99% கிடையாது, பட் அதை விட கொஞ்சம் கம்மி தான் அதோட அக்யூரசி. பட் இட்ஸ் ஸ்டில் more accurate than other tests. மத்த ஸ்கிரீனிங், இந்த டபுள் மார்க்கர், குவாட்ரிபிள் டெஸ்ட் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாமோட பார்க்கும்போது இதோட அக்யூரசி வந்து பெட்டரா இருக்கு ஆர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த NIPT டெஸ்ட் பண்ண அப்புறம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 2 weeks அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பிளேஸ் டு பிளேஸ் மாறலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி இதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு இல்ல அப்படின்னு தெரியாது. பிகாஸ் இது வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. ஸ்கிரீனிங்கிறதுனால இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம் இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அது ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியே ரிஸ்க் வந்து ஹையா இல்ல லோவா அப்படிங்கறது மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணி வரும் இதோட ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த NIPT டெஸ்ட்ல வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து கம்மி as compared to மத்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். மத்த ஜெனடிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட விட பார்க்கும்போது இந்த NIPTல வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது ப்ராப்ளம் கிடையாது பட் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்ததுன்னா அதுதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ். சோ அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்கான சான்சஸ் வந்து NIPTயை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் மத்த டெஸ்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ரிசல்ட்ஸ்ல நீங்க பண்ண ஜெனடிக் ஸ்கிரீனிங்ல ஏதாவது ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிக்கான ரிஸ்க் வந்து ஹை அப்படின்னு ரிசல்ட்ஸ்ல வந்ததுன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க டாக்டர் வந்து ஃபர்தரா as a follow up ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு வரும்போது அதுல வந்து எஸ் ஆர் நோ, அதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிடும். பிகாஸ் அது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு பார்க்கும்போது 2 இருக்கு.
First one, amniocentesis. And அதுதான் most common-ஆ யூஸ் பண்றாங்க. Amniocentesis பொறுத்த வரைக்கும் 15 weeks of pregnancy-க்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. Anytime after 15 weeks. Amniocentesis-ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த amniotic fluid-ஓட sample எடுப்பாங்க. ஒரு needle மூலமா அந்த amniotic fluid-ஐ collect பண்ணி அந்த fluid வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. குழந்தைக்கு chromosomal abnormalities இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ரெண்டாவது டயக்னாஸ்டிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து CVS அப்படின்னு சொல்றாங்க. கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இதுல வந்து பிளசண்டாவோட செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதுல இருந்து அந்த செல்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைக்கு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஆன ஆம்னியோசென்டசிஸ் ஆகட்டும், CVS ஆகட்டும், இது ரெண்டுமே ரொம்ப இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸா இருக்கு. ஆர் இதுல வந்து ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அண்ட் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருக்கிறதாலேயே இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம் ஆயிடுது. ஸோ ஸ்கிரீனிங் பண்ணிட்டு டவுட்ஸ் இருக்கு இல்ல ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா மட்டும் இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து உங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ NIPT டெஸ்ட் பத்தி அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பிரெக்னென்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.